பணிந்து நிற்பேனே அல்லேலூயா, பாசம் மேல் வைப்பேனே அல்லேலூயா. பாதம் பணிந்து நிற்பேனே அல்லேலூயா, பாசம் மேல் வைப்பேனே அல்லேலூயா. புதிய வாழ்வு தந்தீரே அல்லேலூயா, பழைய வாழ்க்கை மாற்றினீரே அல்லேலூயா. புதிய வாழ்வு தந்தீரே அல்லேலூயா, பழைய வாழ்க்கை மாற்றினீரே அல்லேலூயா. பரலோகம் துறந்தீரே அல்லேலூயா, பூலோகம் வந்தீரே அல்லேலூயா. பரலோகம் துறந்தீரே அல்லேலூயா, பூலோகம் வந்தீரே அல்லேலூயா. போக்குவரத்தும் காத்தீரே அல்லேலூயா, போன உயிரை திருப்பினீரே அல்லேலூயா. போக்குவரத்தும் காத்தீரே அல்லேலூயா, போன உயிரை திருப்பினீரே அல்லேலூயா. பாசமுடன் தேடினீரே அல்லேலூயா, பரிசுத்தாவி ஈந்தீரே அல்லேலூயா. பாசமுடன் தேடினீரே அல்லேலூயா, பரிசுத்தாவி ஈந்தீரே அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேற்று மீண்டும் மாறாதவராக இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இங்கோட்ட நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி, ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் கர்த்தாவே. நினையாத வேலையிலே கர்த்தாவே, நினையாத காரியங்களை அற்புதங்களை செய்கிற தகப்பனே. உலகத்திலே கர்த்தாவே வந்து எந்த மனுஷனும் மெய்ப்பிக்கிற தகப்பனே, எந்த மனுஷனும் உயிர்ப்பிக்கிற தகப்பனே. இந்த மாலை வேலையில் உயிர்ப்பிப்பீராக. உம்முடைய மெல்லிய சத்தம் கேட்கப்படுவதாக. உம்முடைய இனிய சொல் எங்களுக்கு கிடைப்பதாக. உம்முடைய இன்முகம் மாறாத பார்வை எங்களுக்கு கிடைப்பதாக. அநேகரை உயிர்ப்பிப்பதாக. பாவத்தின் கட்டுகளிலிருந்து அநேகருக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. வியாதியின் பிடியிலிருந்து அநேகருக்கு விடுதலை கொடுங்க கர்த்தாவே. நிச்சயமாகவே முடிவு உண்டு ஆண்டவரே. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்டபடி எங்கள் ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையும் உயிர்ப்பிப்பீராக. நீர் நின்று காரியங்களை நடப்பிப்பீராக. இயேசுவினாலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் அநேக ஜூஸ்களை நீங்கள் குடிச்சிட்ருக்கீங்க. இன்றைக்கி கற்கண்டு ஜூஸை நீங்கள் குடிக்க போகிறீங்க. என்ன ஜூஸு? இது வரைக்கும் நீங்கள் கற்கண்டு ஜூஸ் குடிச்சிருக்க மாட்டீங்க. இன்றைக்கி குடிங்க. 2 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 28. உம்முது அடியாரின் பாதகத்தை மன்னியும், கர்த்தரின் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறாமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாது இருப்பதாக. உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழுப்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்மா உம்முடைய தேவனாய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்மாக்களோ கவனில் வைத்து எரிந்தாற் போல் எரியப்பட்டு போம். கர்த்தர் உம்மோ குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது. 2 சாமுவேல் 25:31. நீர் விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும்போது உம்முடைய அடியாளை நினைப்பாராக என்றார். அருமையானவர்களே, ஒரு சின்ன சம்பவம். இங்கே நாபால் என்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் தாவீதுடைய இடது பக்கத்தில் இருக்கின்ற வலது பக்கத்தில்
ஒரு இடத்துல இருக்கின்றார், பக்கத்தில் இருக்கிறார். அப்போது அந்த நாபாலுக்கு உள்ளது எல்லாத்தையும் தாவீது தன்னுடைய சேவகருக்கு சொல்கிறான், வேண்டாப்பா, அவர் யாரோ பக்கத்து வீட்டுக்காரரு, எதுவுமே ஒன்றுமே எடுக்காதுங்க, அவனுக்கு உள்ளது ஒரு துரும்பு கூட தொடாதுங்க. ஏன்னா இவங்க நினச்சா நிறைய அங்கேருந்து எடுத்துக்கிடலாம், அவ்வளோ ஒன்றும் பெரிய நாபால் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஆக அப்படியே விட்டுட்டார். இப்போ ஒரு காலகட்டம் வருது, காலகட்டம் வந்தோன்னே கொஞ்சம் தாவீதுக்கு ஏதோ கொஞ்சம் டிமாண்டு போல் தெரியுது. பணம் டிமாண்டோ இல்லை சாப்பாட்டுக்கு ஏதோ கொஞ்சம் டிமாண்டு. சரி, டிமாண்டு தான் எல்லா மனுஷனுக்கும் வருமே, எப்பேற்பட்டவனுக்கும் வருது. ஒருவர் கூட இந்த உலகத்தில் வாழ்கிறவன் எந்த பணக்காரனையும் கேட்டு பாருங்கள், நாங்கள் என்றைக்குமே கஷ்டப்பட்டதில் சொல்லதில்லை. உன் தாத்தா கஷ்டப்பட்டிருப்பான், எவனா ஒருத்தர் கஷ்டப்பட்டு தான் இருப்பான். உலகத்தில் நிறைய பேர் பீத்திக்கிடுறது, எங்கள் குடும்பம் என்றைக்கும் கஷ்டப்படு, நிறைய என்னையா உன் தாத்தாவை பாட்டி காலத்தில் காத்தா அவன் கஷ்டப்பட்டு தான் இருந்திருப்பான். இப்போ தாவீதுக்கும் ஒரு கஷ்டம் வந்துடுச்சு. தாவீது கஷ்டம் வந்தோடனே இந்த நாபால் ஞாபகத்தில் வந்துச்சு. சரி, நம்ம பக்கத்தில் இருந்தார, நம்ம எந்த தொந்தரவும் கொடுக்கலையே, அவர்கிட்ட கொஞ்சம் பயிர், கொஞ்சம் என்னது கடலை புண்ணாக்கெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லுவோன்னே ஆட்களை அனுப்புகிறார். அங்கே அனுப்புனா பார்த்தீங்கன்னா அந்த நாபால் டாஸ்மார்க் ஃபுல்லாக விழுங்கியிருப்பான் போலக்கு. டாஸ்மார்க்கு ஃபுல்லாக விழுங்கினவனா அப்படி தண்ணியில் நிற்கிறார். ஏய், அப்படி மப்பில் நிற்கிறார். ஏய், யார்டா தாவீது, போங்கடா போங்கடா, என்ன தாவீதுக்கு கொடுக்குறக்காங்க ஜமாச்சம் பண்ணி வச்சுருக்க, போடா. அங்கே ஒரு வசனம் பேசுகிறார், டைலாக். இவங்க வந்து தாவீதுகிட்ட சொன்னாங்க. உடனே தாவீதுக்கு கோபம் பற்றி எறிஞ்சிட்டு வந்துட்டு சொல்கிறாரு, நாளை காலைக்குள்ளே ஒரு நாய் சுண்டலி கூட அங்கே இருக்கக்கூடாது, அடி கொளுத்துடா. 600 பேரோடு கூட வரார். இப்போ இந்த விஷயம் டகான்னு அபிகாயில் பாருங்கள், நாபாலுக்கு அழகான சௌந்தரியம் உள்ள புத்திசாலி உள்ள பொண்டாட்டி கிடச்சிருக்கா அந்த காலத்தில். இந்த காலத்தில் நிறைய பேர் கிடைக்குது பாருங்கள், அந்த வீட்டில் வந்து மாட்டிகிட்டு கிடக்கும். அதே மாதிரி இந்த அபிகாயில் அங்கே மாட்டிகிட்டு இருந்திருக்கா. மாட்டிகிட்டு இருந்த உடனே அங்கே ஒருத்தர் வந்து சொல்கிறான், ஒரு வேலைக்காரன், எம்மா அங்கே வா, இதை மாதிரி தாவீது ராஜா நமக்கு ரொம்ப உதவியாக இருந்தார், இன்றைக்கி ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு கேட்டு விட்டாரியா, அதுக்கு ஒரு வல்லுன்னு சீர்னாரியா, என்ன நடக்க போதோ தெரில, ஏதோ ஒன்று நடக்க போதும். உடனே ஒரு செகண்டு புத்தியில் யோசனை பண்ணிட்டா, ஆகா அவன் வந்தானா நம்ம எல்லாரையும் ஜோலி முடிச்சுடுவான், நிற்க முடியாதியா. உடனே குதிரையில் சேனை வச்சுக்கிட்டு அந்த தாவீதை சந்திக்க போகிறா. கற்கண்டு ஜூஸு. தாவீது அப்படியே கோபத்தில் இறங்குறான். இந்த அம்மா அப்படியே கற்கண்டு அழகான வார்த்தைகளை வச்சுக்கிட்டு, இனிமையான வார்த்தைகளை வச்சுக்கிட்டு அவனை மடக்கிறதுக்கு பார்க்கு. இங்கே வேறு படைத்தளபதி அங்கே 5000 மிலிட்ரி கொண்டு போனாலும், ஏர்ஃபோர்ஸு, இந்தியன் ஏர்ஃபோர்ஸு, மிலிட்ரி, தரப்படை, காவலப்படை, வான்படை, எந்த படை கொண்டு போனாலும் அங்கே செஞ்சுருக்காது. ஒரு படை வச்சுருந்தா. அது என்ன? கற்கண்டு ஜூஸு. கற்கண்டு ஜூஸு. கற்கண்டு நீயே கற்கண்டு, பூச்செண்டு உன் வாயே பூச்செண்டு, பொன் செண்டு உன் நிலைமை விலை செண்டு, உறுதி பூண்டு உழைத்தால் உண்டு மேற்கொண்டு. கற்கண்டு நீயே கற்கண்டு, பூச்செண்டு உன் வாயே பூச்செண்டு, புதியாண்டு கொள்ளலாம் கவிமொண்டு, இறை சீண்ட வைக்கலாம் நல்முறை கொண்டு. கற்கண்டு நீயே கற்கண்டு, பூச்செண்டு உன் வாயே பூச்செண்டு, உலகிலே சிறந்தது அருட்தொண்டு, இயேசுவின் திருத்தொண்டு, உன்னுள்ளே இதை கண்டு உழவு ஓடலாம் பல கண்டம், குருவிக்கு தன் கூடு பல ஆண்டு, அருவிக்கு தண்ணீர் ஆண்டாண்டு, சுருதி கொண்டு நீயும் உழைத்தால் இறுதியிலே நீயும் நூற்றாண்டு. இயேசுவின் வார்த்தையே கற்கண்டு, அவரின் மன்னிப்பே மலர் செண்டு, என்றைக்கும் இருப்பாய் அவர் கண்டு, மலரே சுற்றி வருவாய் பூவண்டு. ஆக கற்கண்டு. இந்த அம்மா அந்த தாவீது ராஜா அட்டாக் பண்ண வர்றார். ஆனால் இந்த அம்மா இனிமையான வார்த்தையினால, ஐயா தாவீது ராஜா, நீர் அனுப்புகிற ஆளை நான் பார்க்கலையா, இந்த நாபால் புருஷனை சொல்கிறா, அவர் பைத்தியக்காரையா, அதற்காக நீர் ஐயா ரத்தம் சிந்தணும். அப்படி நீர் இன்றைக்கி ரத்தம் சிந்திட்டீர்னா எங்களை அழிச்சு போட்டீர்னா, நாளைக்கு ஒரு காலத்தில் நீர் வணங்குகிற தெய்வம், நீர் ஆராதிக்கிற தெய்வம், சிலுவையிலே மரித்த தெய்வம், மன்னிப்பை கொடுத்த தெய்வம், 2ஆம் முறை வரப்போகிற தெய்வம், அந்த தெய்வத்தினுடைய கடாட்சம் உனக்கு கிடைச்சி நீ நல்லா நிச்சயமாக ராஜாவாக இருப்பாயா
அன்னைக்கு இந்த நாபால் மேலே கை வச்சுட்டமேனு உனக்கு மனசு வருத்தப்படுமே. டச்சிங் டச்சிங் டச்சிங், அருமையாக டச் பண்ணுறா. ஐயா அன்னைக்கு நீ ராஜாவாக இருப்பாயா, அன்னைக்கு நீ ஐயா வீணாக ரத்தம் சிந்தனம். அப்படியே இனிமையான சொல்லு, இனிமையான சொல்லு தேன்கோடு போல் ஒழுகும். இனிமையான நாவு எலும்புகளையும் நொறுக்குமா. சாலமோன் ராஜா சொல்கிறா, இனிமையான பேசு. இனிமையான பேசுகளை சுற்றி எப்பவுமே ஒரு கூட்டம் இருந்திருக்குமா. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரகத்தை மாற்றும் என்று நீதிமொழிகள் 16 சொல்லப்பட்டது. ஆக இனிமையான நாவை இந்த அம்மா கொண்டிருந்தாங்க. கொண்ட உடனே அப்படியே தாவீது ராஜா தன்னுடைய கோபத்தெல்லாம் மறந்துட்டான். அவன் சொல்கிறான் 34 வசனம், நீ தீவிரமாக என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுதுபடி மட்டும் நாபாலுக்கு ஒரு நாய் உயிரோடு வைக்கப்படவில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடுக்காது. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் ஜீவனை விட்டு மெய்யா சொல்லுகிறேன். பாருங்க, நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கு என் கை பழிவாங்காதபடிக்கு நீ இன்றைய தினம் எனக்கு தடையப்படின நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. அவளை பார்த்து நீ சமாதானத்தோடு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு கற்கண்டு ஜூஸை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். அருமையாக ஜூஸ் மாதிரி கற்கண்டு ஜூஸியா, கற்கண்டே இனிப்பு, அதை விட ஜூஸ் அப்படியே கொடுத்தா அப்படியே அவனுக்கு இருதயத்தை திருப்பினாய்யா. உங்கள் வீட்லேயோ அண்ணன் தம்பி சண்டை நடக்கும்போது தூண்டி விட்டுட்டு இருக்காத, பின்னாடி உட்காந்து கேளுங்க நீங்கள் மட்டும் பேசாமல் இருக்கீங்களே சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காத. கோபத்தை ஆற்றுறதுக்கு என்ன வழின்னு பாரு. இங்கே தாவீது ராஜா வரும்போது கோபத்தை ஆற்றுறதுக்கு என்ன வழின்னு பார்த்தா, நிறைய வீட்டில் குடும்ப பிரச்சனையே அண்ணன் தம்பி ஒற்றுமையாக வாழியா. இன்றைக்கி இருக்க பணம் நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்க போகுது, அவன்கிட்ட இல்லைன்னா என்ன. நல்லா ஒற்றுமையாக நீங்கள் சக்கரை செய்வீங்க, அக்கா தங்கச்சி மாதிரி வாழணும். அண்ணன் தம்பி பொண்டாட்டியாக இருந்தாலும் நீங்கள் வாழணும், விட்டு கொடுத்து சொல்லிட்டு போகிறாருங்க, அவர் கத்திட்டு போகிறாருங்க. பேசுப்பா, இனிமையான வார்த்தையை பேசுப்பா, குடும்பத்தை ஒற்றுமை கொண்டு வாப்பா. அதைத்தான் தேவன் பிரியப்படுகிறார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறையா. இனிய நாவு எலும்புகளையும் நொறுக்கும் கர்த்தார். அபிகாயில் ஆண்டவரே கற்கண்டு ஜூஸை கொடுத்தால் ஆண்டவரே, தாவீது உட்கொண்டான் ஆண்டவரே, அருந்தினான் ஆண்டவரே, கோபத்தை மறைத்தான் ஆண்டவரே. இன்றைக்கும் கர்த்தாவே ஆண்டவரே, எங்களுக்கு அநேக பேர்த்தில் பகை இருக்கிறது ஐயா. நாங்கள் இந்த இனிமையான நாவுகளை உபயோகப்படுத்தி எங்களால் ஆன மட்டும் எல்லாரோடு சமாதானமாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கோபங்களை மறைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே அபிகாயில் அன்றைக்கு ஆண்டவரே தாவீதுடைய கோபத்தை மாற்றினது மாதிரி அநேக குடும்பங்களில் இருக்க கோபங்கள் குறைந்து போகட்டும், ஒற்றுமை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பாவமில்லை சாபமில்லை பரமன் பக்கத்தில், வியாதி இல்லை வறுமை இல்லை வேந்தர் வருகையில். பாவமில்லை சாபமில்லை பரமன் பக்கத்தில், வியாதி இல்லை வறுமை இல்லை வேந்தர் வருகையில். எங்கெங்கும் கொண்டாட்டம், இயேசுதானே தேனாட்டம், இருக்கிறாரே சுவையாக.